ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கரு தங்காதவங்களுக்கு கூட கரு தங்கக்கூடிய விரைவில் உங்கள் பாப்பா உங்கள் வயிற்றில் உருவாகணுன்றப்ப மறக்காமல் இந்த 6 அற்புதமான உணவுகளை சாப்பிடுங்க. நிச்சயமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. கர்ப்பம் அப்படின்றது கணவன் மனைவி வாழ்வில் அளவில்லா ஆனந்தம் இல்லைங்களா? ஒன்றா இருந்தால் அப்படின்னாவே நிறைய பேருக்கு சிம்பிளாக ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் ஆகிடும். ஒரு சில பேருக்கு நிறைய பேர் இது ஆகிறதே கிடையாது. கருமுட்டை வெளியாகணும், அந்த நாளை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு இது எட்டா கனியாகவே இருக்குது. ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு மாதமும் ப்ரெக்னென்சி எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க இல்லையா? இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இப்போ நான் சொல்கிற இந்த பொருளுங்களை மட்டும் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக 2-3 மாதத்துல உங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும். ஒரு மாதத்தில் ட்ரை பண்ணி விட்டுறக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முக்கியமான ஊட்டச்சத்து ஃபோலிக் ஆசிட். இதை குறித்து நிறைய ஆலோசனை உங்ககிட்ட இருக்கணும். ப்ரெக்னென்சி டிலே ஆகுது அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் ப்ரெக்னென்சி சீக்கிரமாக கன்ஃபார்ம் முடியும். அதே மாதிரி உங்களுக்கு பீரியட் எத்தனை மந்த்துக்கு அதாவது எத்தனை நாளுக்கு ஒரு முட்டை ஆகுது அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த பொசிஷனில் இருந்தால் நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆக முடியுன்றதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் 2 பேரும் கம்ஃபர்டபுளாக எந்த பொசிஷனில் இருக்கிறீங்களோ அந்த பொசிஷன் ரொம்ப நல்லது. அதை நல்லா புஷ் பண்ணி கொஞ்சம் அழுத்தி கருப்பை கிட்ட போகிற மாதிரி விந்தணுக்களை செலுத்துனீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே மாதிரி நல்லா சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகணுன்றப்போ ரொம்ப ரொம்ப 7 நாளுமே ஒன்றா இருக்கிறது கூட வேணாம். ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் இருந்தால் கூட போதும். சரிங்களா? அதனால் ரொம்ப நீங்கள் ப்ரெஷர் பண்ணிக்க வேணாம். மன அழுத்தம் வேணாம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க. எதை பண்ணாலும் மன அழுத்தம் பண்ணாலும் சரி வேலைக்காகவே ஆகாது. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இருந்துச்சுனாவே நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. சரி, இப்போ நான் சொல்கிற ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். ஒன்றுமே இல்லை. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே பாதாம் ஒரு 5, உலர் திராட்சை ஒரு 10, அப்புறம் அத்திப்பழம் ஒரு 3, பேரிச்சம்பழம் 1. இது நல்லா ஊற வச்சுருங்க. காலை எழுந்தோன்னு நல்லா கழுவிட்டு பால் நல்லா காய வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. மிக்சியும் பாலையும் இந்த உலர் திராட்சை கலந்துட்டு சக்கரெல்லாம் போடாமல் கப்புன்னு குடிச்சிருங்க. இது டெய்லியுமே வெறும் வயிற்றில் ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரமாக ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகலை என்னை கேளுங்க. 2வது, நிறைய கீரைகள், முருங்கைக்கீரை, பாலக்கீரை, பசரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, இந்த எல்லா கீரையும் எடுத்துக்கணும். ஆண்களோட எண்ணிக்கை உற்பத்தி அதிகமாகும். கருப்பை உங்களுக்கு பலமாகும். நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை உருவாகும். இதில் ஃபோலிக் ஆசிட் சத்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. ரெகுலராக நிறைய கீரை எடுத்துகிட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு சரியாயிடும். அதே மாதிரி கேரட்டில் ஃபீட்டா கரோட்டின்ற ஒரு சத்து இருக்குது. இது ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. வீக்லி ஒன்ஸ் ஒரு கேரட் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி குடிச்சிருங்க. செம்மையாக உடம்பு நல்லா சூப்பராகிடும். சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. கேரட் ஜூஸு, கேரட்டில் கூட்டு, கேரட் சாதம், நிறைய கேரட் உங்கள் ஃபுட்டுக்கு பயன்படுத்திக்கோங்க. இது ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி விட்டமின் சி அதிகமாக இருக்கும். மாதுளம்பழம் இது ஆண்களுக்கு சும்மா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு ஸ்நாக்ஸுக்கோ உரிச்சு டெய்லியும் கொடுங்க. நீங்களும் டெய்லியே சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும். ரொம்ப சிம்பிளான டிப். நான் சொல்கிறதெல்லாம் ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான். அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அதனால கூட நம்மளுக்கு டிலே ஆகலாம். அதேமாதிரி விட்டமின் B6 அதிகமாக இருக்கிறது வாழைப்பழத்தில். சரிங்களா? நீங்கள் செவ்வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆவீங்க. நான் அடித்து சொல்கிறேன். இது கருப்பை சுவரை பாதுகாக்கும், கருப்பையை பலமாகும், கருமுட்டைகள் உருவாக வைக்கும், ஆண்களுக்கு நல்ல வீரியம் கொடுக்கும், விந்தணுக்களின் உற்பத்தி அதிகரிக்கும், ரத்த சோகை வராமல் பார்த்துக்கும், முக்கியமாக உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், அந்த ஹீமோக்ளோபின் லெவல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது பார்த்தீங்களா இதில்? அதே மாதிரி முட்டைங்க, அதில் ஒமேகா 3 அதிகமாக இருக்கிறதுனால முட்டையோட வெள்ளைக்கறியை அவிச்சு நீங்களும் உங்கள் கனவு ஒரு நாளைக்கு 2 முட்டையாச்சும் சாப்பிடுங்க. ஆம்லெட்டோ ஆஃப் ஆயிலெல்லாம் வெறும் முட்டையை அவிச்சே சாப்பிடுங்க. நாட்டுக்கொட்டி முட்டையாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. கிழங்கா மீனுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு மீன். அந்த கிழங்கா மீனை சாப்பிட்டிங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகாதவங்க கூட ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும். கர்ப்பம் தரிக்க ஒரு சிறந்த மீன் கூட சொல்லுது. இதில் ஒமேகா 3 நிறைய இருக்கிறதால ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி டெய்லி ஒரு டம்ளர் பால் நீங்களும் கணவரை கண்டிப்பாக குடிச்சிடணும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த பாலில் லைட்டாக ஒரு சிட்டிகை, அரை சிட்டிகை, 1/4 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு குடிச்சிங்கன்னா அதில் ஆக்சினேட்டர் பண்பு அதிகமாக இருக்குது. உங்கள் மாதவிடாய் கோளாறுகள்லாம் சரியாகும். முக்கியமாக நீ சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆவீங்க. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும், உங்கள் வீட்டுக்காருக்கு விந்தணுக்கள் உற்பத்தி அதிகரிக்கணும், கருப்பை நல்லா பலமாகணுன்றப்போ பூண்டு எந்த அளவு நீங்கள் பூண்டு உங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் ப்ரெக்னன்சியை நோக்கி ரொம்ப கிட்ட போயிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஆலிவ் ஆயில் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் IVF ட்ரீட்மெண்ட்லாம் போகிறீங்கன்றப்போ ஆலிவ் ஆயில் ரொம்ப பலன் கொடுக்கும். அது ரெகுலராக எடுத்துக்கோங்க. பூசணி விதிகள், இன்றைக்கி கடைக்கு போயிட்டு பூசணி விதிகள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்றப்போ
விந்தணுக்கள் அதிகரிக்கும், விந்து நீர் அதிகரிக்கும், டெஸ்டோன்ற ஹார்மோன் அதிகரிக்கும், இனக்கருப்பு உறுப்புல இந்த நம்ம இனப்பெருக்கிற உறுப்புல ரத்த ஓட்டம்லாம் அதிகரிக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஆளி விதைகள் கூட வாங்கிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப இந்த ஆளி விதைகள், பூசணி விதைகள்லாம் ப்ரெக்னென்சி ஒன்ஸ் உங்களுக்கு டிலே ஆகுதுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். இப்போ பாதாம் பருப்பு டெய்லியும் சாப்பிடணும், வால்நட் டெய்லியும் சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நம்ம ரெகுலர் பண்ணிட்டோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு எங்கே ப்ரெக்னன்சி டிலே ஆக போகுது, நிற்காத குழந்தை கூட நின்றுடும். இது எல்லாமே 10 வருஷம், 4 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 1 வருஷம்னு ப்ரெக்னன்சி டிலே ஆகிட்டு அழுது புலம்பி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண டிப்ஸ் தான் என்கிட்ட சொன்னாங்க. அதை நான் உங்கள்கிட்ட சிம்பிளாக சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சில பேருக்கு அம்மா இருந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க, ஒரு சில பேர் தனிமையில் இருப்பீங்க, ஒரு சில பேர் மாமியார் இருப்பாங்க, ஒரு சில பேர் வெளிநாட்டில் இருப்பீங்க. இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாங்க. எப்படி படிப்பே வராது ஒரு குழந்தை கூட ஒரு விஷயம் திரும்ப 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 படிச்சு இப்போ உங்களுக்கு படிப்பேறும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை நம்ம விடாமல் செஞ்சுட்டே இருக்குன்றப்ப நிச்சயமாக அது நமக்கு ஒரு நாள் சக்ஸஸ் கொடுக்கும். அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் அழகாக க்யூட்டாக கொழுன்னு ஒரு குழந்தை பிறக்க போது. சீக்கிரமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க. உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.